கலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 கலர் ஆப்ஷன்ஸ் இந்த வெஹிக்கிள் நமக்கு அவைலபிளா இருக்குங்க. இதோட மைலேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓனர் ரிப்போர்ட்டட் மைலேஜே நான் சொல்றேன். ஸோ சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15, 16 அதுல இருந்து 18 வரைக்கும் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம 16ங்கிறதே இந்த ஒரு மினிமம் செக்மெண்ட்ல ஒரு நல்ல மைலேஜ் தான் நான் சொல்லுவேன். அண்ட் சிஎன்ஜி போறீங்க அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட 22+ சாலிடா கொடுக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே ஓனர் ரிப்போர்ட்டட் மைலேஜ் தான். ஸோ ஈகோ வச்சிருக்கக்கூடிய யூசர்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு மைலேஜ் கிடைக்கிறீங்களுமே கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ அது மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளோட ஆரம்ப விலை 5,69,500 இருந்துச்சுங்க. பட் இப்ப ஜிஎஸ்டி பிரேக் டவுனுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் லெவல்லயே இதோட பேஸ் வேரியன்டான 5 சீட்டர் ஸ்டாண்டர்ட் அதாவது நான் ஏசி மாடல் வந்து நம்ம கிடைக்குது. இந்த ஏசி மாடலோட எக்ஸ்ஷோரூம் ரேட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,05,000 இருந்துச்சு. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 5,50 அந்த ரேஞ்சில் வருது. கிட்டத்தட்ட 55,000 இருந்து 60,000 வரைக்கும் பிரைஸ் டிராப்புங்கிறது இந்த ஜிஎஸ்டி பிரேக் டவுனால நமக்கு நடந்திருக்குங்க. ஸோ கரண்டா இதோட ஆன் ரோட் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6.5 லட்சம் அந்த ரேஞ்சிலேயே வாங்க முடியும். ஆஃபர்லாம் போக ஃபைனலா ஒரு 6.5 lakhs அந்த ரேஞ்சிலேயே நம்ம இந்த வெஹிக்கிள் வந்து ஓன் பண்ண முடியும். ஸோ இதோட டீடைல் பிரைஸ் டீடைல்ஸ்க்கு உங்களுக்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய மாருதி ஷோரூம் போய் விசிட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஒரு 6.5 lakhs பட்ஜெட்ல இந்த வெஹிக்கிள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டில் இந்த வெஹிக்கிளுக்கு வந்துட்டு ஒரு காம்படிட்டர் அப்படிங்கிறது இல்லாம தாங்க இருக்கு மார்க்கெட்ல. ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதோட காஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 7,30,000 வரைக்கும் வித்துச்சு. அந்த ரேஞ்சில இருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60,000 இருந்து 80,000 பிரைஸ் டிராப்ங்கிறது ஆயிருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது நமக்கு வந்து பெனிஃபிட் தான். பட் ஸ்டில் இது 6.5 lakhsக்கு ஓகேவா அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு காம்படிட்டர் இல்லாதனால நமக்கு சர்வே ஆயிட்டு இருக்கு. பட் இன்னுமே இது பிரைஸ் டிராப் ஆகலாம். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிரைஸுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 4.5 இருந்து 5 லட்சம் ரூபாய் ரேஞ்சில தான் இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பிரைஸுங்கிறது கூட தான். பட் இன்னுமே பிரைசிங் குறைஞ்சா நல்லா தான் இருக்கும். ஸோ நான் சொன்ன பிரைசிங் பாத்தீங்கன்னா பெட்ரோலுக்கு தான் நான் சொல்றேன். நீங்க சிஎன்ஜி போறீங்கும் போது இதுல இருந்து இன்னுமே ஒரு 1 லட்சம் ரூபாய் கூட தான் நமக்கு வரும். ஸோ அதையுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ.